வாக்குன்னா என்ன அர்த்தம்? பேச்சு. குருவுக்கும் இருமல் வந்து பேசுகிறது கஷ்டப்படக்கூடாது. நானும் குருக்கிட்ட கேள்வி கேட்குற போது தெளிவாக கேட்கணும். சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுற போது நானும் குருக்கிட்ட நல்லா பேசணும். என் வாக்கு நல்லா இருக்கணும், நல்ல வாக்காக இருக்கணும். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். நல்லவை நாடி இனிய சொலின், அல்லவை தேய அறம் பெருகும். அதாவது நல்ல விஷயத்தை நாடி இனிமையாக பேசினியானா பாபமெல்லாம் போய் புண்ணியம் கூடும்னு அர்த்தம். புண்ணியம் கூடும். ஒரு நீலகண்ட தீட்சிதர் வருத்தப்படுவார் ஒரு இடத்துல, நான் படித்த வேதாந்தம் ராஜா தூங்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அனுகிரகத்தை கேட்கணும். அதனால் நம்ம முயற்சி மாத்திரம் போராது, இறைவனுடைய அருளும் வேண்டும். முயற்சியும் தேவை, அருளும் தேவை. முயற்சி திருவினை ஆக்கும். திருவினை ஆக்கும். திருவினை ஆக்கும்னா திருவினைனா செல்வத்தைன்னு அர்த்தம். திருவினைன்னு போடுறது வேறு. முயற்சினா நம்ம பண்ணுற எஃபர்ட்டு செல்வத்தை கொடுக்கும். இங்கே உட்கார்ந்து பண்ணுற முயற்சி என்ன செல்வத்தை கொடுக்கும்? அறிவு செல்வத்தை கொடுக்கும், முக்தி செல்வத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியம். சொல்கிற விஷயத்தை புத்தி நல்லா கிரகிக்கணும். கிரகிச்சா போராது, மறக்காமல் இருக்கணும். அது அசைப்படணும், மனசில் சிந்தனை பண்ணணும். ஒருமுகப்பட்ட மனசு வேணும். இது ஆசிரியருக்கும் வேணும், மாணவனுக்கும் வேணும். சக வீரியம் கரவாவகை. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.